ஹாய், திஸ் இஸ் வர்ஷாப் சுபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்பி இருக்கேன். அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமந்தி பூ தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன சாமந்தி பூ வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட் கலர் அண்ட் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அண்ட் இது வரைக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒயிட்டு, எல்லோ, பர்பிள் அண்ட் சாண்டில் கலரில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து ரெட் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், டார்க்காக சூப்பராக இருக்கா? ஓகேங்க. இந்த ரெட் கலர் சாமந்தியை எப்படிலாம் வந்து நம்ம வந்து க்ரோத் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நான் வந்து இன்றைக்கி சின்னதாக டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்களும் எப்படிலாம் க்ரோத் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் நான் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். என்ன ஃபெர்டிலைசர்னால், நம்ம டே டு டே லைஃப்பில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறோம்ல, அந்த காய்கறி கழிவுகள் இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ் வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. 2-3 டேஸ் இப்படி கண்டினியூஸாக உருளைக்கிழங்கு, வெங்காயம், பொட்டேட்டோ, ஆனியன், இதோட வேஸ்டேஜு, அப்புறம் டீ தண்ணி இருக்கு இல்லையா, காஃபி டீ போடுவோம்ல, அந்த வாட்டர் ஃபில்ட்ரு இருக்கு இல்லையா, அந்த ஃபில்ட்ரு, இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அது 1 வீக்கில் 5 or 7 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபெர்டிலைசராக மாறி இருக்கும். அதில் என்ன பண்ணணுன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் தான் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா நம்மளோட செடிங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விடணும். எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது? எந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா நம்ம டீ குடிக்கிறோம்ல கிளாஸு, அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கையை வச்சு மேல் பக்கமாக அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு இப்படி குலுக்கி விட்டிங்கன்னா அதுவே சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும். அது என்னென்ன யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அந்த ஃபெர்டிலைசரை அப்படின்னா, இப்போ வந்து செடிங்க இருக்குது நம்மளுக்கு, பூக்கள் பூக்குது. ஆனால் காலையில் பார்த்தும்போது நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாதி பூ காணாமல் போயிருக்கும். என்ன ரீசன்? அங்கே வந்து நோய் தாக்கமாக இருக்கும் ஒன்று, இல்லைன்னா புழுக்கள் சாப்பிட்ருக்கும். இந்த ரெண்டுமே அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு செடி வந்து ஒரு ஹெல்தியான செடி கிடையாது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த புழுக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் கத்தாழம் பூச்சின்னு ஒன்று இருக்கும், ஒயிட் கலரில் சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும். அது இருந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த செடியில் அந்த பூக்கள் இருக்கிறதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா தெரியும், இலைகளுக்கு அடியிலையும் பூக்களுக்கு அடியிலையும் அதிகமாக இருக்கும். அதை அப்படியே உடச்சி எடுத்துருங்க, இல்லைன்னா கட் பண்ணி கூட சிசரால் எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஃபெர்டிலைசரை வந்து தண்ணி அடித்து விடுங்க. சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து செடி நல்லாவே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரோத் ஆகிரும். ஸோ உங்களோட செடியை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்க, ஃபெர்டிலைசரும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும். என்ன மேஜிக் அப்படின்னா, நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். என்ன பிரான்ச்சஸ்னால், கிளைகள் நிறையா வரும், அதில் இலைகள் நிறையா வரும். ஒரு இலைக்குமே ஒரு பூ வைக்கும். அப்போ பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூக்குன்ட்டு. அப்போ அந்த செடி போதுன்ற அளவுக்கு ஒரு செடியிலே 100-150 பூக்கள் பூக்குங்க. அப்படி 100-150 பூத்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு போக விற்பனைக்கு பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, காசு பணம் இல்லாட்டினா கூட இந்த பூக்களை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்மளுக்கு வருமானத்துக்கு வருமானம் கிடைக்கும். பார்க்கும்போதே அழகாக நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் பறந்து போயிடுங்க அந்த சாமந்தியை பார்த்தா. பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ்